அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. உலகம் யாவையும் தம்புள ஆக்கலும் நெளிபெறுத்தலும் நிக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நங்களே. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சேர்ந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற இரண்டெழுத்தினால். பேரன்பு சான்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, இதிகாச நேயர்களே, இலக்கிய பிரியர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முருகை ராமச்சந்திரன் முதன்மையான வணக்கம். இன்றைய தினத்திலே ராமாயணத்திலே இருந்து ஒரு கதையை பார்க்க போகிறோம். நேற்றைய தினம் எங்கே விட்டோமோ அந்த இடத்திலிருந்து பார்க்க போகிறோம். நேற்றைய தினத்தில் என்ன பார்த்தோம்? ராவணன் வீழ்ந்தான், ராமன் அம்பால் ராவணன் வீழ்ந்தான். ஆக ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடந்தது. அந்த ராவண யுத்தத்திலே ராமனுடைய அம்பினாலே அங்கே ராவணன் வீழ்ந்தான். அவனுடைய எல்லா விதமான வரங்களும் வீழ்ந்துவிட்டது. முக்கோடி வாழ்நாளும் மீண்டுடைய பெருந்தமும் ஒல்வன் முன்னால் எக்கோடி யாராலும் வெலப்படா எனக்கு இருத்த வரமும் யானை திக்கோடு உலகனைத்தும் செருக்கடைந்த கோவிலையும் தின்று மார்பில் புக்கோடி ஒரு பொறுகிற்று புறம்போயிற்று இராகவந்தன் புனித வாழினார் கம்பர். அடுத்து என்ன செய்தாள்? வந்து பார்த்த மனைவி மண்டோதரி வந்து அழுதாள். வெள்ளருக்கும் ஜடைமுடியான் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் வெள்ளிருக்கும் இடமின்றி வீரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ கல்லிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை மணிச்சிறையில் கிறந்த காதல் உள்ளிருக்கும் எனக்கிருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழை என்று சொல்லி ராவணன் மேலே விழுந்து அங்கே உடன்கட்டை ஏறிவிட்டாள். அப்படியே உயிரை துறந்துட்டாள். அடுத்து அந்த ராவணன் அடுத்து ராமபுரான் பார்த்தால் சரி, இன்னும் அவனுக்கு செய்ய வேண்டிய இறுதிக் கடன்களையெல்லாம் செய்ய போனார். யாரே? ராமபுரான் விடனை பார்த்து உடனே ராவணன் மண்டோதரி 2 பேரையும் ஒரு சேர படுக்க வைத்து ஈமக்கிரியை செய்யும் விறகு மேடைகளை படுக்க வைத்தான். தீ மூட்டி தகனம் செய்தான். கும்பகர்ணன் இந்திரத்து அக்ககுமாரன் அதிகாயன் ஆகியோருக்கும் விடன் நெற்கடல்கள் செய்து முறைப்படி செய்தான். அடுத்து ராவணனை வணங்கினான். ராமபுரான் விடனுக்கு ஆறுதலும் தேர்தலும் கூறினான் என்கின்ற அளவிலோடு நேற்றைய தினத்திலே கதையை முடித்தோம். இப்போ விட்ட இடத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். ராமனுடைய ஆணைப்படி லக்ஷ்மணன் விடனுக்கு முடிசூட்டினான். முடிசூட்டு விழா நடந்தது. விடனுக்கு லக்ஷ்மணன் முடிசூட்டினான். அனுமன், சுக்ரீவன், ஜம்பவன், அங்கதன் ஆகியோர் வாழ்த்தினார்கள். முடிசூடிய விடன் ராவனை வணங்கினான். ராவணன் விடனை தழுவி சில அறிவுரைகளை சொன்னான். அடுத்து அனுமனை பார்த்தார் ராமபுரான். அனுமா, உடனே இப்பொழுதே செல், அசோகவனத்தில் இருக்கக்கூடிய சீதா பிராட்டியை பார், அங்கே தகவலை சொல்லிவிட்டு வாழ்னான். நேராக போனான். அனுமன் அசோகவனத்திலே சீதா பிராட்டி முன்னாலே தோன்றினான். ராவண யுத்தத்திலே ராமபுரான் வென்றார், ராவணன் வீழ்ந்தான் என்கின்ற தகவலெல்லாம் சொல்லிவிட்டு, ஆகவே அரக்கர்களுடைய அழிவுகள் குறித்து சொல்லிவிட்டு அங்கே இருந்து புறப்பட்டு நீங்கள் உடனடியாக இங்கே ராமன் முன்னாலே அழைக்கப்படுவீர்கள், வீடனன் உங்களை அழைத்துவதற்காக வருவான் என்று சொல்லிவிட்டு அவர் வந்தார். அடுத்து ராமன் வீடனை பார்த்தான். சீதாதேவியை போய் அழைத்து கொண்டு வா என்று சொன்னான். சீதாதேவி ஏற்கனவே உண்ணா நோன்பு இருக்கிற கணத்தினால், ஒரே இடத்தில் இருக்கிற கணத்தினால், வாடிய பயிர் போல் இருக்கிற கணத்தினால் அவளை நீராட்டி அடுத்து அலங்கரித்து புத்தாடைகள்லாம் அணிவித்து அவளை அழைத்து கொண்டு வா என்று ராமபுரான் வீடனுக்கு சொன்னான். உடனே என்ன செய்தான் வீடனன் நேராக இங்கே அசோகவனம் வந்தான். அசோகவனத்தில் வந்து சீதா பிராட்டியை பார்த்து, அம்மையே, அன்னையே, ராமபுரான் வென்றார், ராவணன் அங்கே அழிந்தான், ராவணனுடைய தம்பியாக விளங்கக்கூடிய நான் இப்போது ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறேன், என்னுடைய மகளாக விளங்கக்கூடிய திருசேட்டு தான் உங்களுக்கு தோழியாக இருந்து கொண்டிருக்கிறாள், உடனே உங்களை அழைத்து வர சொன்னார் ராமபுரான். ஆகவே இப்பொழுது ரம்பை, மேனகை, துலோத்தமை, உர்வசி என்று சொல்லக்கூடிய 4 பேரையும் இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். இவர்கள் உங்களை நீராட்டி அடுத்து புத்தாடை அணிவித்து அலங்கரித்து அழைத்து வருவார்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து அவன் புறப்பட்டான். அடுத்து கோலம் புனைந்து வருக, இது இறைவன் ராமனின் கட்டளை என்று சொன்னான். ஆகவே 4 வகை மாதரான ரம்பை, மேனகை, துலோத்தமை, ஊர்வசி ஆகியோர் சீதையை நீராட்டினார்கள், புத்தாடை உடுக்க வைத்தார்கள், அலங்காரம் செய்தார்கள். 10 மாதம் உண்ணா நோன்பு இருந்த சீதையை அந்த உண்ணா நோன்பை முடித்து வைத்தார்கள். வானக நாட்டு மாதர் நவையில கலவை தாங்கி
போனகம் துறந்ததையல் மருங்குறை நெருங்கி பூக்காக அலங்கரிக்கப்பட்ட செய்தியை அழைத்து வந்து ராமனிடம் சேர்த்தார்கள். அந்த ரம்பை, மேனகை, திலோத்தமை, ஊர்வசி போன்றவர்களெல்லாம் உடன் வேடனும் வந்தார். சீதை ராமனை கண்டு வணங்கினாள். பச்சிலை வண்ணமும் பவளவாயுமாய் கைச்சிலை ஏந்தி நின்றானை கண்ணுற்றாள். துணைவனை தொழுதன் ஏக்கம் நீங்கினாள். ஆகவே ராமபிரானை பார்த்து தொழுது வணங்கினாள். யார்? சீதா பிராட்டி. அந்த நேரத்தில் சீதையை அன்போடு அழைக்க வேண்டிய அந்த ராமன் சீதையின் மேல் கொஞ்சம் கோபமாக இருந்தான். சீதையை கொஞ்சம் கோபமாக பார்த்தான். உடனே சீதையை பார்த்து என்ன சொன்னான்? அந்நியனிடத்திலே 10 மாதம் சிறை இருந்த உன்னை நான் ஏற்க முடியாது என்றான். நீ கற்புக்கரசு என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னான். கற்புக்கரசு தான். இவள் யார்? மகாலட்சுமி தான் செய்தியாக வந்திருக்கா. திருமால் தான் ராமனாக வந்திருக்கிறாரு. கற்புக்கரசு என்று தெரியும். ராவணன் வீட்டு அசோகவனத்திலே 10 மாதம் சிறை இருந்தால் கூட ராவணன் சீதையை தொட முடியாது. ராவணனுக்கு ஒரு சாபம். விருப்பமில்லாத பெண்ணை நீ தொட்டாயானால் உன்னுடைய தலை சுக்குநூறு ஆகிவிடும் என்று ஒரு சாபம், பிரம்மாவுடைய சாபம் இருக்கிறது. ஆகவே அந்த ராவணன் தொட முடியாது. ஆனால் என்னை கல்யாணம் செய்து கொள், என்னை விருப்பப்படு, எனக்கு மனைவியாக ஆகு என்று கெஞ்சி கொண்டிருந்தானே தவிர அவள் மீது அவனுடைய கைவிரல் கூட படவில்லை. அப்படிப்பட்ட தூய்மையான கற்புக்கரசியாகத்தான் அங்கே சீதா பிராட்டி இருந்தாள். இருந்தாலும் ராமபிரான் என்ன செய்தான்? உன்னுடைய கற்பை நான் சந்தேகிக்கிறேன். ஆகவே உன்னுடைய கற்பை நீ நிரூபிக்க வேண்டும், கற்புக்கரசு என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னான். உடனே சீதா பிராட்டிக்கு அங்கே கோபம் வந்துவிட்டது. என்னையே நீ கற்புக்கரசு இல்லை என்று சொல்லிவிட்டாயா? ஆகவே இப்பொழுதே நான் தீயிலே புகுந்து சாகிறேன் என்று சொல்லி லக்குவனை அழைத்து இப்பொழுதே தீயை மூட்டு என்று சொன்னாள். உடனே இவன் தீயை மூட்டாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்பதற்காக ராமபிரான் லக்குவனை பார்த்து கஞ்சாடையினாலே தீயை மூட்டு என்று சொல்லி கஞ்சாடையாலே சொன்னார். பார்த்த உடனே சீதை இலக்குவனத்தில் வாயினால் சொன்னால் தீயினை மூட்டு என்று சீதை இலக்குவனத்திலே வாயினால் சொன்னால் இலக்குவன் தீயை மூட்டாமல் சும்மா இருந்து விட்டால் என்ன செய்வது என்று நினைத்த ராமன் இலக்குவனை பார்த்து கஞ்சாடையாலை காட்டி தீயை மூட்டு என்றான். இளையவன் தன்னை அழைத்து இடுது தீ என வளைவலை முன்கையால் வாயின் கூறினாள். உழைவுறும் மனத்தவன் கண்ணின் கூறினான். ஆக இப்படி இருந்தது. ஏன் அந்த மாதிரி செய்தார் ராமபிரான்? ராமபிரானுக்கு தெரியாதா? தெரியும். ஏன்னா சீதா பிராட்டிக்கு ஒரு பாடம் போட்ட வேண்டும் என்பதற்காக. அதாவது கைகையினுடைய ஆணையினாலே, கைகையினுடைய வரத்தினாலே ராமபிரான் காட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. ஆழிசோடு உலகமெல்லாம் பரதனை ஆளனி போய் தாழிரும் சடைகள் தாங்கி தங்கரும் தமிழ் கொண்டு பூழிவெங் காணும் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வாயன் ரெம்பினன் அரசன் என்றாள். ஆக அம்மா வரம் கேட்டாங்க, அப்பா வரத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் இப்படி பாரு நம்ம 14 வருஷம் வரணுமான்னு வந்தார். அடுத்து வந்து அங்கே பஞ்சவடியில் தங்கியிருந்தார். அப்படி இருக்கிற போது ராமன், லக்குவன், சீதை 3 பேரும் தங்கியிருக்கிற போது ஒரு மாயமான் வந்தது. அந்த மாயமான் ரொம்ப அழகான மாயமான். தங்கத்தினாலேயும் வைரத்தினாலேயும் நவரத்தினங்களையும் பதிக்கப்பட்ட மாயமானாக இருந்த காரணத்தினால் இப்படிப்பட்ட ஒரு மானை நான் பார்த்ததில்லை. அந்த மானை பிடிச்சி விடுங்கன்னு ராமனிடத்தில் கேட்டார் சீதை. சரின்னு இவர் போனார். ராமன் வந்து சீதையினுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக அந்த மாயமான் பின்னால் போனார். அந்த மாயமான் தரையில் ஓடுது, தண்ணீரில் நீந்துது, அது பரவாயில்ல. ஆனால் ஆகாயத்தில் பறக்குதுன்னு ஒன்று இது பார்த்தார் ராமபிரான். இது வந்து மோசமாக இருக்கிறது, இது ஒரு மாயமாக இருக்கிறது. ஆகவே இது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி வில்லை எடுத்தார், அம்பை தொடுத்தார். அந்த மாயமான் கீழே விழுந்தது. அங்கே மாரியசனுடைய உண்மையான உருவம் வந்தது. அதாவது தாடகையினுடைய மகன் மாரியசன், ராவணனுடைய தாய்மாமன் மாரியசன். அந்த மாரியசனை அனுப்பி நீ மாயமானாக போ, ராமனும் சீதையும் இருக்கக்கூடிய இடத்துல விளையாடு, அந்த சீதையை பிடித்து கொடுன்னு சொல்லுவா. ராமன் பின்னால் போவான். அந்த நேரத்தில் பார்த்து உன்னை அப்படியே கடத்தி விட்டு வந்துடலாம் சீதை என்ன நினச்சி அவன் திட்டம் போட்டு மாயமானை அனுப்பினான். கடைசியில் மாயமான் இறந்தது. இறக்கிற போது அது என்ன பண்ணிச்சு? அந்த மாயமான் மாரியசன் என்ன பண்ணான்? ராமனுடைய குரலில் பேசுகிறான். மிமிக்கிரை என்று சொல்லுவார்களே அதே போல் ராமனுடைய குரலில் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? சீதா அபயம் லக்ஷ்மணா அபயம்னா. சீதா அபயம் லக்ஷ்மணா அபயம்னு ராமபிரான் அவருடைய வாயினால் சொல்கிறாரே. ஆகவே அண்ணனுக்கு ஆபத்து, உடனே இங்கே கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு எங்கே சீதையானவள் லக்குவனை பார்த்து சொல்கிறான். மாயமான் பின்னால் ராமன் போனான். சீதையை பார்த்துக்கோன்னு லக்குவன்கிட்ட சொல்லிட்டு போனான். சீதைக்கு நீ காவலாக இருன்னு சொல்லிட்டு போனான். கடைசியில் அந்த மாயமான் இறந்தது. அந்த குரல் வந்து சீதா அபயம் லக்ஷ்மணா அபயம்னு கேட்டது.
அதனால் உடனே அண்ணனுக்கு ஆபத்து போனால் அண்ணனுக்கு ஒன்றும் ஆபத்து வராது, நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு காவலாக இருப்பேன்னு அவன் சொன்ன உடனே, லக்குவன் சொன்ன உடனே சீதா பிராட்டி என்ன பண்ணா, அண்ணனுக்கு ஒரு ஆபத்து என்று தெரிந்து கூட இந்த இடத்திலே உடனே அண்ணனை காப்பாற்ற போகாமல், நீ என் அருகிலேயே நீ இருக்கிறாய் என்று சொன்னால் உன்னுடைய கற்பை நான் சந்தேகப்படுகிறேன், அண்ணன் அப்போ ஒழிவான், தன்னை அப்போ காலியாவன் நினச்சி என்னை அடைவதற்காக நீ இங்கே இருக்கிறாயா என்று சொல்லி தவறான வார்த்தையை பேசிய காரணத்தினால் வேறு வழி இல்லாமல் அவன் என்ன பண்ணான், சரின்னு அண்ணன் நோக்கி போனான். அப்படி போன உடனே இதில் ராவணன் என்ன பண்ணான், சாமியார் உருவில் வந்தான், அப்படியே அந்த பூமியோடு பெயர்த்து அப்படியே தூக்கின்னு போயிட்டான். ஆகவே இந்த நிகழ்ச்சி எதனால் நடந்ததுன்னா, அந்த சீதையானவள் அந்த லக்குவனை தவறான வார்த்தைகளாலே பேசி அங்கே இருந்து வெளியேற்றிய காரணத்தினால்தான் நடந்தது. ஆகவே லக்குவனை சந்தேகப்பட்டான் அல்லவா, உண்மையானவனை உண்மையானவனை, நல்லவனை, நேர்மையானவனை, சத்தியவானை நீ சந்தேகப்பட்டாய் அல்லவா, ஆகவே உண்மையில் நான் சந்தேகப்படுகிறேன் என்று மனதுக்குள்ளே நினைத்த ராமபிரான் தீயில இறங்கினார். உடனே என்னாச்சு, தீயில இறங்குவதற்காக அங்கே அதாவது தீயில இறங்குவதற்காக சீதை முயற்சிக்கிறாள். விறகுகளையெல்லாம் கொண்டு வட்டமாக அமைத்து எண்ணெயை ஊற்றி தீயினை வைத்தான் லக்குவன். அந்த எரிகின்ற தீயிலே சீதையானவள் திடீரென்று புகுந்தாள். அப்போது சொல்லுகிறாள் அந்த சீதை, மனத்தினால் வாக்கினால் மறுவுற்றேனின் சினத்தினால் சுடுதியால் தீச்செல்வா என்றாள். மனத்தினாலேயோ வாக்கினாலேயோ காயத்தினாலேயோ நான் தவறு செய்திருக்கிறேன் என்று சொன்னால் என்னை கோபமாக நீ சுட்டி எரித்துவிடு என்று சொல்லி அந்த தீக்குள்ளே போகிறாள். பாய்ந்தனள் பாய்தலும் பாலின் பஞ்சன தீந்தது அவள் கற்பின் தீயினால். இந்த கற்பாய தீயினால் என்னாச்சுன்னாக்கா, அந்த எரிகின்ற அந்த விறகு தீயானது டக்குன்னு அழிஞ்சு போச்சு. அழிஞ்ச உடனே அங்கே அக்னி பகவான் நேரிலே தோன்றினான். சீதையுடைய நெருப்பினில் பூந்ததும் சீதையுடைய கற்பு தீ என்னுடைய நெருப்பு தீயை அழித்து விட்டது, சீதையை கற்பு கரசி என்று சொல்லி அந்த அக்னி பகவான் ராமனிடத்திலே சொன்னான். அப்பொழுதும் ராமபிரான் என்ன செய்தார், ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒத்துக்கொள்ளவில்லை, நான் நம்ப மாட்டேன்னார். உடனே பிரம்மாவும் சிவனாவும் அங்கே வந்தார்கள். அப்போது அங்கே தோன்றி ராமனுக்கு உண்மையை உணர்த்தினார்கள். ராமா, நீயே திருமால், சீதைதான் மகாலட்சுமி, நீங்கள் அவதாரம் செய்து இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று ராமனுக்கு உண்மையை உணர்த்தினார்கள். அப்பொழுதும் ராமன் தயக்கம் காட்ட ஆரம்பித்தான். முடியாது என்று சொன்னான். யார் சொன்னால் இந்த ராமன் கேட்பான் என்று நினைத்த பிரம்மனும் சிவபெருமானும் நினைத்தார்கள். கடைசியிலே இந்த ராமன் தந்தைக்கு கட்டுப்பட்டவன், தந்தையை பாசமிக்கவன், தந்தைக்கு மகன் மீது பாசம், ஆகவே தந்தை சொல்ல தப்ப மாட்டான், ஆகவே தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்கின்ற கொள்கையிலே உடையவன், ஆகவே தந்தையாக விளங்கக்கூடிய தசரதனை கொண்டு வந்தால் இந்த விஷயத்துக்கு நம்ம முடிவு கொண்டு வந்துடலாம் என்று சொல்லி நேராக சிவபெருமான் எங்கே போனார், வைகுந்தத்துக்கு போனார். வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய தசரனை பார்த்து உடனே அங்கிருந்து அழைத்து கொண்டு வருகிறார். வந்த உடனே ராமன் தயரதனை வணங்கினான். தயரதன் ராமனை தழுவினான். இப்போது என்ன பிரச்சனைன்னு கேட்டபோது சீதையை ராமன் ஏற்க தங்குகிறான் என்று அங்கே இருந்தவர்கள் சொன்னபோது, சீதை கற்புக்கரசி, அவள் நல்லவள், உத்தமி, அவளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே தசரதன் ராமனுக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது தந்தை சொல்ல மீற மாட்டான்றதுக்காக அவர் கொண்டாந்தாங்க. அப்பொழுது உன் கற்பை உலகரையை செய்யவே ராமன் உன்னை சோதித்தான், ஆகவே ராமன் மீது எந்த விதமான தவறும் வெறுப்பையும் கொள்ளாதே என்று செய்த இடத்திலேயும் அந்த தசரத சக்கரவர்த்தி கூறினார், அமைதி பெறச் செய்தார். அடுத்து ராமனுக்கு எல்லா விதங்களிலும் துணையாக இருந்து பணியாற்றிய லக்குவனையும் தயரதன் தழுவி அங்கே பாராட்டினான். தயரதன் ராமனை பார்த்து என்ன செய்தான், அப்பா நீங்கள் வந்தீங்க, நீங்கள் கற்புக்கரசி தான் ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் இப்போ நான் ஏற்றுக்கிறேன், அதே நேரத்தில் எனக்கு என்ன ஒரு வரம் கொடுக்க முடியுமா அப்பான்னு கேட்டான். அப்போ சொன்னான் தசரதன், யார் யாருக்கோ எந்த வரமெல்லாம் கொடுத்தனேப்பா, நான் உன்னையே காட்டுக்கு போகக்கூடிய வரத்தோடு நான் கொடுத்துட்டேனே, சொன்ன சொல் தவறக்கூடாதுன்றதுக்காக, நீ கேட்கிற வரத்தை நான் கொடுக்க மாட்டேனா, கேளுப்பா, நீ எதை கேட்டாலும் நான் கொடுக்குறேன்ட்டார். உடனே என்ன செய்தான், தீயல் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியும் அம்மரம் தருக என்றுதான் தான் நீங்கள் என்ன செய்றீங்க, ராமன் காட்டுக்கு போக வேண்டும் என்கின்ற வரத்தை கைகேயி கேட்டபோது, ஆகவே இப்படிப்பட்ட கொடிய வரத்தை கேட்டுவிட்டாள் என்பதற்காக
அந்த கைகை எனக்கு மனைவி அல்லள், அந்த கைகையினுடைய வயிற்றிலே பிறந்த காரணத்தால் பரதனும் எனக்கு மகன் அல்லன் என்று சொல்லி நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்து விட்டீர்கள் அல்லவா, துறந்து விட்டேன் சொல்லிவிட்டேன் சொல்லுவல்வா. ஆகவே அந்த நீங்கள் துறந்த என் தெய்வமும் கைகேயும் அந்த தாயும் தம்பியும் ஆக வேண்டும். எனக்கு மீண்டும் அவள் தாயாக வேண்டும் கைகேயி, அந்த பரதனுக்கு தம்பியாக வேண்டும் என்று வரம் கேட்டான். ஆக தாயாகவும் தம்பியாகவும் ஆக வேண்டுமானால் தசரவாக சக்கரவர்த்தி கைகேயை மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், பரதனை மகனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பார்த்தார் தசரவாக சக்கரவர்த்தி, இப்போ ராமா நீ எவ்வளோ பெரிய அருளாற்றல் படைத்தவன். ஆக ஒவ்வொரு குடும்பத்தை சில பேர் பிரிப்பார்கள், ஆனால் உனக்கே எதிராக வரங்கேட்ட அந்த கைகையை கூட அன்னையாக வேண்டும் என்ற வரத்தை கேட்டாயே என்று சொல்லி உன்னுடைய பெருந்தன்மையை நான் மிகவும் போற்றுகிறேன், பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன் சொல்லிவிட்டு மனைவியாகவும் தம்பியாக மகனாகவும் ஏற்றுக்கொள்கிறேன் சொன்னார். அடுத்து ராமனுடைய வேண்டுகோளை ஏற்று தேவதன் கைகையை மனைவியாகவும் பரதனை மகனாகவும் ஏற்றான். ராமன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். வரம் தந்த தசரன் ராமனிடத்தில் விடைபெற்று விமானம் ஏறி வைகுந்தம் சென்றான். வைகுந்தம் சென்றவர்களுக்கு எப்பொழுதும் மறுபிறவி கிடையாது, எப்போதும் நித்திய சூரியர்களாக வைகுந்தத்திலேயே இருப்பார்கள். வைகுந்தத்தை பரமபதம் என்றும் இன்ப வீடு என்றும் அழைப்பார்கள். அடுத்து தேவர்கள் ராமனை பார்த்து விரும்பிய வரத்தை கேள் என்று தருகிறோம் என்று சொன்னார்கள். ராமன் தேவர்களை பார்த்து போரில் இருந்த குரங்குகள் உயிர் பற்றி எழ வேண்டும் என்று வரம் கேட்டான். குரங்குகளுக்கு மலை காடு முதலிய இடங்களில் காய்கனி கந்தமூலங்கள் கிழங்குகள் எல்லாம் எப்போதும் கிடைக்க வேண்டும், தேனடை கிடைக்க வேண்டும், தண்ணீர் ஆகியவை தடையில்லாமல் கிடைக்க வேண்டும் என்று வரம் கேட்டான். தேவர்களும் அப்படியே ராமன் கேட்டபடியே வரம் கொடுத்தார்கள். அதற்கடுத்து என்ன ஆனது? 14 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. உடனே அயோத்தி செல்க, பரதத்திலிருந்து ஆட்சியை பெறுக என்று தேவர்கள் கூறினார்கள். இல்லையேல் பரதன் உயிர் விடுவான் என்று நினைவுபடுத்தினார்கள். உடனே அயோத்தி செல்லுமாறு ராமனுக்கு தேவர்கள் அங்கே அறிவுறுத்தினார்கள். ராமன் தேவலத்திலே விரைந்து அயோத்தி செல்ல விமானம் வேண்டுமே என்று கேட்டான். உடனே வேடன் என்ன செய்தான்? இலங்கையிலே உள்ள புஷ்பவனத்தை கொண்டு வந்தான். பிரம்மா குபேரனுக்கு தந்த விமானம் இது. குபேரனத்திலிருந்து ராவணனால் பறிக்கப்பட்ட விமானம் இது. 70 வெள்ளம் சேனையும் இந்த விமானத்தில் ஏறலாம், வேண்டிய போது விரியும், வேண்டிய போது சுருங்கும் விமானம் இது என்று சொல்லி விமானத்தில் பற்றிய செய்திகளை எல்லாம் வேடனன் அந்த ராவணத்திலே கூட்டினான். உடனே அந்த விமானத்திலே ஏறினார்கள். ராமன் ஏறினான். சீதையின் மேலிருந்த வெறுப்பு ராமனுக்கு போனது. சீதையும் ராமன் மேலிருந்த வெறுப்பை விட்டால் 2 பேரும் அங்கே மனம் கலந்தார்கள். அடுத்து ராமன், சீதை, லக்குவன், அனுமன், சுக்ரீவன், அங்கதன், ஜாம்பவான், வீடனன் ஆகியோர் புஷ்பவனத்திலே ஏறினார்கள். 70 வெள்ளம் சேலையும் வீடனுடைய படையும் அனைத்தும் புஷ்பவனத்திலே ஏறியது. ராமனின் அருளால் அனைவரும் மனித வடிவம் பெற்றார்கள். புஷ்பவிமானம் கிளம்பியது. இலங்கையை சுற்றி வந்தது. இலங்குவன் இந்திரயத்துவை கொன்ற மேற்கு வாயிலை இலக்குவன் இந்திரயத்தை கொன்ற மேற்கு வாயிலை சீதைக்கு ராமன் காட்டினான். தான் ராவணனை கொன்ற வடக்கு வாயிலையும் ராமன் சீதைக்கு காட்டினான். குரங்குகள் கட்டிய சேது அணையை ராமன் சீதைக்கு காட்டினான். ருஷ்யசிக மலையில் நிரப்பணும் இருளை மலையை ராமன் சீதைக்கு காட்டினான். வாலியை வென்ற கிஷ்கிந்தையை ராமன் சீதைக்கு காட்டினான். சீதையின் விருப்பப்படி புஷ்பவிமானம் சுக்ரீவனாலும் கிஷ்கிந்தையில் இறங்கியது. கிஷ்கிந்தையிலே உள்ள வானர மகளிரை புஷ்பவிமானத்தில் ஏறுமாறு சீதை கூறினாள். வானர மகளிர் ஏறியதும் புஷ்பவிமானம் புறப்பட்டது. கோதாவரி வழியாக, பஞ்சவடி வழியாக, தண்டகவனம் வழியாக, சித்திரகூட மலையை வழியாக புஷ்பவிமானம் சென்றது. பரத்வாச முனிவர் ஆசிரமத்திலே வந்து இறங்கியது. பரத்வாச முனிவர் ஏற்கொண்டு ராமன் முதல்வரை வரவேற்றார். ராமன், சீதை, லக்குவன், அனுமன், சுக்ரீவன், அங்கதன், ஜாம்பவான், வேடன் ஆகியோர் பரத்வாச முனிவரின் திருவடியிலே விழுந்து வணங்கினார்கள். பரத்வாச முனிவர் ஆசிரமத்திற்குள் அனைவரும் சென்றார்கள். ராமனின் வீர தீர பெருமைகளை எல்லாம் பரத்வாச முனிவர் அங்கே போற்றி புகழ்ந்தார். பராதனம் கரணம் மானம் வெல்கழு கவர்னந்தானும் மராமரம் ஏழும் வாலை மார்பமும் மரநீரும் ராவணன் உறவும் கும்பகர்ணனது ஏற்றம் தானும் அராவரும் பகழி ஒன்றால் அழித்து உலக அழித்தாயே என்று சொல்லி ராமனை புகழ்ந்தார். வராதனை அழித்தவனே, கர்ணனை அழித்தவனே, கவந்தனை அழித்தவனே, 7 மராமரங்களை ஒற்றை அம்பால் துளைத்தவனே, ராவணனுடைய குலத்தையும் அழித்து கும்பகர்ணனையும் அழித்து அறத்தை நிலைநாட்டச் செய்தவனே என்று சொல்லி அங்கே
புகழ்ந்தார். யாரே? பரத்வாச முனிவர் அந்த ராமனை புகழ்கிறார். அந்த ராமனை புகழ்கிறார் பரத்வாச முனிவர். அதே போல் ராமாயணத்தை முழுதும் படித்த காரணத்தினால் அந்த திருமழிசை ஆழ்வார் கூட அந்த ராமனை புகழ்கிறார். ராமனை புகழ்ந்து பல இடங்களில் பேசுகிறார். குறைக்கென படைகொடு குறைகடலின் மீது போய் அரக்கரங்கரங்கவன் சிறந்துறந்த அதினி இரக்கமன் கொடுத்தவர்க்கு இரக்கம் ஒன்றுமின்றியே பறக்கவை தளர்ந்து கொண்ட பற்பபாதம் அல்லவா. யார? ராமனை பாராட்டார். வெற்படுத்து வேலை நீர் கலக்கினாய் அதன்றையும் வெற்படுத்து வேலை நீர் வரம்பு கட்டி வேலை சூழ் வெப்படுத்த இஞ்சி சூழ் இலங்கை கட்டழித்தனி வெற்படுத்தும் மாரிகாத்தம் மேகவண்ணன் அல்லவா. யாரே? திருமழிசை ஆழ்வார் ராமனை பாராட்டுறார். வெண்டிரை கருங்கடல் சொந்து வேவ 300 நாள் தெண்டரல் சிலக்கை வாழை விட்ட வீரர் சேருமூர் ரெண்டிசை கணங்களும் விரைஞ்சியாடும் தீர்த்த நீர் வண்டிரைத்த சோலை வேலி மண்ணு செய்கிற ரங்கமே என்று சொல்லி அந்த ராமனை பாராட்டுகிறார். சரங்களை துறந்து வில் விளைத்திலங்கை மன்னவன் சிறங்கள் தருத்துரிந்த செல்வர் மண்ணு பொன்னிடம் பறந்து பொன் நிறந்து நுந்தி வந்தலைக்கும் வருகுனல் அரங்கமன் பண்ணன் முகத்துவேன் பணிந்த கோயிலே என்று பாராட்டுகிறார். இலைத்தலை சரம் துறந்து இலங்கை கட்டழித்தவன் மலைத்தலை பிறந்தெறிந்து வந்து நொந்து சந்தனம் குலைத்தலை தெரித்தெறிந்த குங்கும குழம்பினோடு அலைத்தொழுகு காவிரி அரங்கமேயே அண்ணலே என்று சொல்லி பாராட்டுகிறார். இலங்கை மன்னன் நைந்துடைந்து பைந்தலை நிலத்துகே கலங்கான்று சென்று கொன்று வென்றி கொண்ட வீரனே விலங்கு நூலர் வேதனாவர் நீதியான கேள்வியார் வலங்கோள குழந்தையுள் கிடந்த மாலும் அல்லவார். சங்கு தங்கு உங்கை நங்கை கொங்கை தங்கையில் உற்றவன் அங்கம் அங்கு அன்று சென்று அடத்தறிந்த ஆழியான் கொங்குதங்கு மார்குழல் மடந்தை மார்குடைந்த நீர் பொங்குதன் குழந்தையுள் கிடந்த குண்டரீகனே. எப்படி அந்த மரத்தை தொலைத்த 7 மரங்களையும் ஒற்றையம்பால் தொலைத்ததை பற்றி சொல்கிறாரு. மரம்போதைச் சரம் துறந்தும் வாலி வீழ 300 நாள் புறம்போதைச் சரம் துறந்த உம்பராளி எம்பினான் பரம்பொறிப்பில் வைத்தவர்க்கு அலாதமான ஆளினும் நிரம்பு நீடு ஓகம் மெத்திரத்து மேற்கும் இல்லையே இப்படி சொல்கிறார். கடந்தவாள் கடல் கடந்து கால நேமியை கடந்து உடைந்தவாள் இதன்பனுக்கு உதவ வந்து ராமனாய் மிடந்த 7 மரங்களும் மடங்க எய்து வேங்கனும் மடைந்தவாள் அவ்வாதமே இறந்த நாளும் மிம்மினோம் பண்ணுலாவும் மின்மொழி படைத்தடங்கனால் பொருட்டு எண்ணிலா அறக்கரை நெருப்பினால் நெருக்கினாய் கண்ணாலால் ஒரு கண்ணிலேன் கலந்த சுற்றம் மற்றிலேன் எண்ணிலாத மாயனின்னை என்னுள்ளிக்கல் என்றுமே. எவ்வளவு பாராட்டார் ராமனை. சுரும்பரங்கு தந்துழாய் தொந்தலந்த பாதமே விரும்பி நின்று எரிஞ்சுவர்க்கு இறங்கரங்க வானனே கரும்பருந்த கட்டியே கடல் கடந்த கண்ணனே இரும்பரங்க வெஞ்சரம் துறந்த வெள்ளிராமனே. ஊனின்மை ஆவினி உறக்கமோடு உணர்ச்சி நீ ஆனின்மை ஐந்தும் நீ அவற்றுள் நின்ற தூய்மை நீ வானினோடு மண்ணும் நீ வளம்படல் பயனும் நீ யானும் நீ அதன்றி எம்பிரானும் நீ ராமனே. கடுங்கவன் நன்மக்கரன் கருமுனும் சேரம்மை இழந்த ஊரும் செய்தவள் படைதடக்கை மாயனே கிடந்திருந்து நின்று எங்கு போதும் நின்று பொற்கடல் தொண்டவில் விழாததோ தொடர்ச்சி நல்க வேண்டுமே. மாறு செய்த வாழறக்கன் நாள் வளப்ப அன்றிலங்கை நீரு செய்து சென்று கொன்று வென்றி கொண்ட வீரனார் வேறு செய்து தம்புள் என்னை வைத்திடாமையால் நமன் குரு செய்து கொண்டிருந்த குற்றம் பண்ண வல்லனோ. இப்படியாக ராமனுடைய புகழை திருமழிசை ஆழ்வார் பாடியுள்ளார். திருச்சந்த விருத்தம் என்னும் நூலிலே பாடியுள்ளார். அழகாக பாடியிருக்கிறார். ஏன்னா பரத்வாச முனிவர் ஒரே பாட்டில் பல்வேறு விதமான செய்திகளை எல்லாம் வைத்து பாடினார். இப்படி ராமபிரானுடைய பெருமையை புகழை பல பாடல்களிலே திருமழிசை ஆழ்வார் பாடியிருக்கிறார் என்பதையும் உங்களுக்கு இந்த நேரத்திலேயே நினைவுபடுத்தியிருக்கிறேன். அடுத்து பரத்வாச முனிவர் ராமனை பார்த்து சொன்னார், ஏதாவது வரேன் கேளுப்பாண்டார். உடனே ராமபிரான் என்ன பண்ணார்? பரத்வாச முனிவரை பார்த்து குரங்கு கூட்டங்களுக்கெல்லாம் காடுகளிலே காய் கனி கிழங்கு முதலியவை தடையின்றி கிடைக்க வேண்டும் என்று ராமன் பரத்வாச முனிவத்திலே வரம் கேட்டான். அப்படியே வரம் கொடுத்தார் பரத்வாச முனிவர். பரத்வாச முனிவர் ராமனன் வந்து அனைவருக்கும் விருந்தளித்தார். 14 ஆண்டு காலம் முடிகின்ற நாள் என்று பரத்வாச முனிவர் ராமனுக்கு நினைவுபடுத்தினார். உடனே ராமன் என்ன செய்தான்? அனுமனை அழைத்தான். இன்று நான் விரைவில் அயோத்தி போகவிட்டால் பரதன் தீயிலே அழிந்து விடுவான். எனவே அனுமனே உடனே நீ அயோத்தி செல்க, அண்ணன் ராமன் வந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற தகவலை சொல்லுக என்று கூறி தன் கையில் உள்ள மோதிரத்தையும் கழற்றி அனுமனிடத்திலே தந்து இந்த மோதிரத்தை பரதனிடம் காட்டுக என்று சொல்லி மோதிரத்தை கொடுத்தனுப்பினார். அதற்கடுத்து என்னாச்சு? ராமனுடைய மோதிரத்தை பெற்றுக்கொண்டான் அனுமன். ஆகாய மார்க்கமாக பறந்தான். பரத்வாச ஆசிரமத்திலிருந்து நந்தியம்பதியை நோக்கி பறந்தான். போகிற வழிகளே அந்த குகனை பார்த்தான். சிருங்கிவேரம் என்னும் ஊர் வந்தது. அந்த ஊரில் இறங்கி குகனுக்கு எல்லா விதமான தகவலையும் சொல்லி அடுத்து இன்னும் சிறிது நேரத்திலே சிருங்கிவேர நகரிலிருந்து பரத்வாசர் ஆசிரமத்தில் இருக்கிறார் ராமபிரான்
இன்னும் சில நேரத்திலே புஷ்பமானத்திலே புறப்பட்டு அயோத்தி வருவார் என்கின்ற தகவலையெல்லாம் சொல்லிவிட்டான். உடனே என்ன செய்தான் குகன், ராமன் மீது மிகவும் அன்பு வைத்திருக்கக்கூடிய குகன் அங்கிருந்து புறப்பட்டு நேராக பரத்வாசன் முனிவருடைய ஆசிரமத்திற்கு வந்தான். அந்த ராமபுரான் இருக்கக்கூடிய இடத்திலே கலந்தான். அந்த விருந்திலே கலந்து கொண்டான். 6 இடத்துக்கு புஷ்ப விமானம் புறப்படுகிற போது அந்த அங்கதனோடு சுக்கிரீவனோடு விழனோடு அந்த குகனும் அந்த புஷ்பவனத்திலே ஏறி அங்கே நந்தியம்பதிக்கு வருகிறான். அடுத்து நந்தியம்பதியிலே இருந்த பரதன் ராமனின் வருகையை அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தான். நந்தியம்பதியில் பார்த்தான். அப்போ என்ன சொன்னான், 14 ஆண்டு காலம் தாயினுடைய வரத்தின்படி நீ ஆண்டு ஆக வேண்டியது கட்டாயம் இருக்கிறது என்கிற காரணத்தினால் நீ வந்து அங்கே ஆட்சி செய்ய என்று சொன்ன காரணத்தினால் நான் அயோத்திக்கு வெளியே இருக்கக்கூடிய நந்தியம்பதியில் இருந்து நான் ஆட்சியை நடத்துகிறேன். 14 ஆண்டு காலங்கள் முடிந்தவுடனே நீ உடனே வந்துவிட வேண்டும். அப்படி வரவில்லை என்று சொன்னால் நான் தீயிலே விழுந்து இறந்து விடுவேன் என்று சொன்னான். ஆகவே அப்படி தீயிலே விழுந்து இறந்து விட்டால் என்ன செய்வது என்பதற்காக நேராக அனுமனை ஆஞ்சநேயனை அனுப்பினார் ராமபுரான். அடுத்து அங்கே ஆஞ்சநேயன் அங்கே போய் கொண்டிருக்கிறான் நந்தியம்பதியை நோக்கி. அப்படி போய் கொண்டிருக்கிற போது பார்த்தான், யார் பரதன் பார்த்தான், என்ன 14 ஆண்டு காலம் இன்றைக்கு முடிகிறதே ஆகவே என்று ஜோதிடர்களை வரவழைத்தான். ஜோதிடர்களெல்லாம் சொன்னார்கள், ராமன் வர வேண்டிய நாள் இந்த நாள் தான் என்றார்கள். 14 ஆண்டுகள் இன்றுடன் முடிகிறது என்று கூறினார்கள். ராமன் இன்னும் வரவில்லையே என்று பரதன் அங்கே அவலமுற்றான். தம்பி சத்ருகனை பார்த்து சத்ருகனை அழைத்து நீ ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள் என்று பரதன் கூறினான். சத்ருகன் ஆட்சி பொறுப்பை ஏற்க மறுத்தான். என்னப்பா இன்னும் 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் அண்ணன் வரப்போகிறாரு, அதுக்குள்ளே நீ எனக்கு ஆட்சி விட்டு நான் என்ன ஆட்சியை பண்ணுறது, வேண்டாம் நீ இருந்துக்கிட்டே இருந்தான். காணாள நிலமகளை கைவிட்டு போனவனை காத்து பின்பு போனானும் ஒரு தம்பி, போனவன் தான் வரும் அவதி போயிற்று என்ன ஆனாத உயிரோட என்று அமைவானும் ஒரு தம்பி, அயலை நானாது யானாமை வரசான்வேன் என்னை அரசாட்சி இனி அம்மா என்று சொல்லி நான் இந்த அரசாட்சியை ஏற்க மாட்டேன்னு சொல்லி அங்கே சத்ருகன் மறுத்தான். குறித்த காலத்திலே ராமன் ஆட்சி பொறுப்பு ஏற்க வராதால் நான் தீயில் விழுந்து சாகப் போகிறேன் என்று கூறினான் பரதன். உடனே பரதன் என்ன செய்தான், சத்ருகனை அழைத்து உடனே இப்பொழுது விறகுகளை கொண்டு வா, எண்ணெயை ஊற்று, தீயினை மூட்டு, அந்த தீயிலே இருந்து விழுந்து நான் இறக்கப் போகிறேன் என்று சொன்னான். ஆகவே பரதனுடைய ஆணையை நிறைவேற்றுவதற்காக என்ன செய்தான், அண்ணனுடைய ஆணையாக இருக்கிற காரணத்தினால் நாம் தவறு செய்யக்கூடாது, நாம் மறுக்கக்கூடாது என்பதற்காக விறகுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அடுக்கி வட்டமாக அடைப்பி எண்ணெயை ஊற்றி அங்கே தீ வைப்பதற்காக தயாராக இருந்தான் சத்ருகன். அந்த நேரத்திலே தீயிலே விழப்போகிறான்னு தகவலானது கோசலைக்கு தெரிந்தது. உடனே கோசலை அங்கிருந்து புறப்பட்டாள். பரதன் தீயிலே விழாத வண்ணம் தடுத்து நிறுத்த முயன்றாள். 14 ஆண்டு முடித்த உடனே வந்து பொறுப்பேற்காவிட்டால் நான் தீயில் விழுந்து சாகுவேன் என்று கூறிய உறுதிமொழியை நிறைவேற்ற துணிந்த பரதனே, உன்னுடைய பெருமையை நான் என்ன சொல்வது, 1000 ராமர் என்ன, எண்ணிக்கை இல்லாத கோடி ராமர்கள் சேர்ந்தால் கூட உனக்கு இணை ஈடு ஆக மாட்டார்கள் என்று கோசலை பரதனை பார்த்து கூறினாள். எண்ணில் கோடி ராமர்கள் எண்ணினும் அண்ணல் இன்ன அருளுக்கு அருக அவரோ என்று கூறி பரதனை கோசலை போற்றி புகழ்ந்தாள். தீயில் விழ தீயை வலம் வந்து கொண்டிருந்தான் யாரே பரதன். 3 முறை வலம் வந்து தீயிலே விழ எண்ணினான். 3வது சுற்று வருகிற போது அண்ணன் வடிவிலே வந்த அனுமன் அந்த எரியை தன் கைகளாலே அணைத்தான். எரியை கரியாக்கினான். ராமன் வந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற தகவலை சொன்னான். பரதனே, நீ தீயில் விழுந்து உன் உயிரை மாய்த்து கொண்டால் அண்ணன் ராமன் உயிரோடு இருப்பாரா என்று கூறினான். தீயிலே புகுந்து தீயினை கைகளாலே தட்டி தட்டி தீயை அழித்து எரியை கரியாக்கினான். அனுமன் நெருப்பு கடவுளான சிவனின் அம்சம் என்பதனால் நெருப்பு அனுமனே அங்கே சுடவில்லை. ஐயன் வந்தனன் ஆரியன் வந்தனன் மெய்யன் மெய்யென்னன் என்னுடைய நின்னுயிர் வீடினால் உயுமே அவன் என்றுரைத்து உள்புகா கையினால் எரியை கரியாக்கினான். கையினாலே தட்டி அந்த கரியை எரியாக்கினான். ஆகவே தீயிலே விழக்கூடிய நேரத்திலே இப்படி எரியை கரியாக்கி விட்டானே, யார் இவன் என்று சொல்லி அந்த அந்தன வடிவத்திலே இருந்த அந்த அனுமனை பார்த்து, ஐயா நீங்கள் யார், எங்கே எப்படி வந்தீர்கள், ஐயா அண்ணன் ராமன் வந்து கொண்டிருக்கிறார்ங்கிற தகவலை நீங்கள் எப்படி சொன்னீர்கள், நீங்கள் யார் என்பதை நான் அறிந்து கொள்ளலாமா என்று கேட்டான். அப்பொழுது பரதன் அந்தன வடிவிலே இருந்த அனுமனை பார்த்து, நீங்கள் யார் என்றான். உடனே அனுமன் நான் ராமதூதன் என்று சொல்லி ராமன் கொடுத்தனுப்பி அந்த மோதிரத்தை காட்டினான். ராமனுடைய மோதிரத்தை பார்த்த உடனே பரதன் மகிழ்ந்தான். அண்ணன் ராமனின் மோதிரத்தை கண்ட பரதன் அந்தன வடிவில் இருந்த அனுமனை வணங்கினான். காட்டிய மோதிரம் கண்ணில் கண்டதும் தூதனை முறை தொழுவான். ஆகவே அண்ணனுடைய மோதிரத்தை கண்ட உங்களை இப்பொழுதே நான்
அங்கே விழுந்து வணங்குகிறேன்னு சொல்லி அங்கே விழுந்து வணங்குகிறான். அப்பொழுது பரதன் அந்தனர் உருவிலே இருந்த அனுமனை பார்த்து நீங்கள் யார் என்றான். அறிந்து கொள்ளலாமா என்று கேட்டான். உடனே அந்தனர் உருவிலே இருந்த அனுமன், நான் ஒரு குரங்கு இனத்தைச் சேர்ந்தவன், வாயு பகவானுக்கும் அஞ்சனாதேவிக்கும் பிள்ளையாக பிறந்தவன், ஆஞ்சநேயன் என்பது என்னுடைய பெயர். தன்னுடைய பேருருவத்தை காட்டினான். தன்னுடைய பேருருவத்தை அவன் காட்டியவுடனே வசித்ததை தவிர பரதன், சத்ருகன், வசித்ததை தவிர மற்ற அனைவரும் மஞ்சு ஓடினார்கள். பிறகு தன்னுடைய பேருருவத்தை சுருக்கினான் அனுமன். அதையடுத்து அனுமனிடத்திலே உங்களை எனக்கு பாதுகாப்பு பட்டாபிஷேகம் நடந்தவருன்னு தான் எனக்கு தெரியும். அதற்கடுத்து ராமனும் சீதையும் லக்குவனும் எங்கெங்கு போனார்கள், எப்படியெல்லாம் இருந்தார்கள், எங்கெங்கெல்லாம் இந்த 14 ஆண்டு காலத்தை கழித்தார்கள் என்கின்ற தகவலை எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டவுடனே அந்த அனுமன் ராமபுரனுடைய அந்த பரதனுடைய பாதுகாப்பு பட்டாபிஷேகத்துக்கு கூட பிறகு நடந்த செய்திகளையெல்லாம் விரிவாக சொல்ல ஆரம்பித்தான். அவன் என்ன சொன்னான் என்பதை நாளைய தினம் கதைகளை பார்க்கலாம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது முருகப்பட்டு ராமச்சந்திரன். உங்களுக்கு எப்போதும் போல ஒரு வேண்டுகோள் என்ன என்று சொன்னால், ராமச்சந்திரன் முருகன் என்கிற பெயரிலே ஒரு யூடியூப் சேனலை பதிவு செய்திருக்கிறேன். அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அடியனை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி, வணக்கம்.